ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். சிவராத்திரி வருது இல்லையா? இந்த சிவராத்திரி பல 5 விதமான சிவராத்திரி இருக்கு. அதுல இப்ப வரக்கூடிய சிவராத்திரி, மகா சிவராத்திரி வந்து ரொம்ப ஸ்பெஷலான சிவராத்திரி இல்லையா? ஸோ, இப்போ இந்த 5 விதமான சிவராத்திரி ஒண்ணு, யோ சிவனின் பக்தனானவன் யோக நிலையில் சிவனை அடைவதற்கு. அது வந்து என்ன? அந்த பூஜையில அவன் மெடிடேஷன் பண்ணும்போது யோக நிலையில அந்த சிவனை அடைவதற்கு யோக சிவராத்திரி. தனக்கென ஒரு இரவை உருவாக்கி, அந்த இரவில்ல தனக்கென ஒரு யோக நிலையில சிவனை மெடிடேஷன் பண்றது, தியானம் பண்றது தான் யோக சிவராத்திரி. நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவது. சிவன் பக்தர்களுக்கு நித்தியப்படி சிவனையே நோக்கி மெடிடேஷன் பண்ணிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கவங்க நித்திய சிவராத்திரி. அதுக்கப்புறம் பக்ஷ சிவராத்திரி, 2 வாரங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய சிவராத்திரி. மாசம் வரக்கூடிய சிவராத்திரி மாத சிவராத்திரின்னு நம்ம சொல்வோம். வருஷத்துக்கு ஒரு தடவை வர சிவராத்திரி மகா சிவராத்திரி. இந்த மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவனை நோக்கி தியானம் இருந்தால் அத்தனை பவர். இப்போ சிவனை நோக்கி தியானம் இருக்கும்போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய சொன்னாலும் நல்லது. இல்ல சிவாய நம அப்படி சொன்னாலும் நல்லது. இல்ல பஞ்சாட்சர வித்தையில வரக்கூடிய சிவன் மந்திரங்கள் சிவய நம, வய நமசி, ஏ நமச்சிவாய அப்படின்னு ஒரு ஒரு அக்ஷரம் மாறி மாறி வரக்கூடியது ரொம்ப பவர்ஃபுல். பஞ்சாட்சர வித்தை நீங்க பஞ்சாட்சர மந்திரத்தை நீங்க உரு போட்டு சித்தி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு மந்திரமே போதும். எல்லா கர்மங்களையும் அஷ்ட கர்மங்கள்ல எல்லா கர்மங்களையும் ஆடலாம். அப்படி ஒரு பவர். ஸோ பஞ்சாட்சர வித்தையில வரக்கூடிய எல்லா கர்மங்களையும் ஆடக்கூடிய ஆற்றல் இந்த பஞ்சாட்சர மந்திரத்துக்கு உண்டு. ஸோ எனக்கு அதெல்லாம் தெரியலங்கன்னு சொல்றவங்க, பஞ்சாட்சர பத்தி தெரிஞ்சவங்களுக்கு இந்த பஞ்சாட்சரம் மாத்தி மாத்தி போட்டு அவங்க பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஓம் நமச்சிவாய சொன்னாலே பவர் தான். இல்லைன்னா ரொம்ப இது நிறைய கொஞ்சம் பேருக்கு தான் தெரியும். சிவன் மந்திரம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஓம் நமச்சிவாய சொல்லுவோம், சிவைய நம்ம சொல்லுவோம், இல்ல ஓம் சொல்லுவோம். இதுல சூன்யம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. சூன்யம் இப்ப பைனரி கோட்ஸ்ன்னு சொல்றாங்கல்ல, 1100 அப்படிலாம் சொல்றாங்கல்ல. இதெல்லாம் பைனரி கோட்ஸ். ஆக்சுவலா நம்ம காஸ்மிக் கோட்ஸ் எடுத்தாலும் அந்த மாதிரி சிமிலரா தான் வரும். அப்போ சூன்யம்ங்கிறது தான் முதல் துவக்கம் இல்லையா? அந்த சூன்யத்துக்கு முன்னாடி 1 போட்டாலோ, இல்ல எந்த நம்பர் போட்டாலும் தான் சூன்யத்துக்கு வேல்யூ. அதே மாரி பார்வதியோடு இருக்கும்போது சிவனுக்கு வேல்யூ. அதே மாதிரி சிவனோடு இருக்கும்போது பார்வதிக்கு வேல்யூ. ஸோ சூன்யம்ங்கிறது நத்திங்னஸ். அதாவது ஒரு வெறும்ன ஒரு இது கூட இருக்கு. சும்மா இரு அப்படின்னு கூட இருக்கு. அதாவது ஒரு வெறு வெ வெறுமனா இருக்கிறது வந்து சூன்யம் சொல்லுவாங்க. அதாவது தாட்லெஸ். நம்மளுக்கு மைண்ட்ல எந்த விதமான திங்கிங்கும் இருக்காம சூன்யமா இருக்கிறது. அந்த சூன்ய மந்திரத்துக்கும் நிறைய பவர் இருக்கு. ஒண்ணும் சொல்ல வேணாம். சூன்யம், சூன்யம், சூன்யம் மந்திரம் சொன்னாலே நிறைய பேருக்கு இத பத்தி தெரியாது. ரொம்ப இந்த சிவனுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இது தெரியும். அத வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க. என்னது இது சூன்யமா கிண்டலா பேசுவாங்களே தவிர, விஷயம் தெரியாதவங்க வந்து இத பத்தி என்னடா இதுன்னு கிண்டல் அடிப்பாங்க. பட் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த சூன்ய மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம்னு தெரியும். ஆனா இது வெளியிலயும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது சிவனை டைரக்ட்டா ரொம்ப கிட்டக்க நெருங்கக்கூடிய ஒரு மந்திரம் சூன்ய மந்திரம். ஸோ சூன்யம் சொன்னாலே சூன்யம் அப்படி சொன்னாலே அது வந்து அதாவது நத்திங்னஸ், ஒண்ணுமே இல்லாத ஒரு பிரம்மாண்டம், ஒரு பிரபஞ்சம். அப்படியே அதுல ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல யோகத்துல இருக்கிறது தான் சூன்யம். அதாவது நம்மளுக்கு எண்ணங்களும் இருக்காது. நம்ம யாரு ஏதுன்னு இல்லாம ஒரு அப்படியே சூன்ய நிலையில இருக்கிறது. அதுதானே சிவநிலை, யோக நிலை. அந்த நிலையை அடையறதுக்கு இது ஒரு சூப்பர் மந்திரம். சிவனடியார்களா இருந்தாலும் சரி, இல்ல சிவன் போற்றணும், சிவனை பற்றி சிவன் கிட்ட நான் ரொம்ப இதுவா போனோம். சூன்ய மந்திரம் ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம். இல்லங்க எனக்கு இதெல்லாம் வேணாம். சும்மா அன்னைக்கு ஒரு மந்திரம் வேணும்னா ஓம் நமச்சிவாய. அதோட பெருசு எதுவுமே கிடையாது. அப்படி உங்களுக்கு நீங்க ஒரு சினிமால இருக்கீங்க, இல்ல ஒரு பப்ளிக் ஃபிகரா இருக்கீங்க. நீங்க வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும் பிசினஸ்ல. உங்களுக்கு ஒரு வசீகரத்தன்மை வரணும்னா, சிவய வசி, சிவய வசி, சிவய வசி
அப்படி சொல்லிட்டே இருந்தாலும் உலகத்தில் இருக்கும் எல்லா விதமான ஒரு ஈர்ப்பும் நம்மளுக்கு அப்படியே வரக்கூடியது. சிவய வசி. அதாவது சிவனுங்கிறது வந்து என்ன, அவருக்கு எண்டே கிடையாது. அவருக்கு முடிவே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிவன், அவன் அந்த ஒரு ஆற்றல், அந்த ஒரு ஈர்ப்புத்தன்மை நம்ம வந்து போற்றும் பொழுது, நாமளும் அத்தனை பெரிய ஒரு ஈர்ப்புத்தன்மை கொண்ட மேக்னெட்டிக் எனர்ஜி நம்மகிட்ட வரும். அப்ப அதை ஈர்க்கும் தன்மை, நல்ல விஷயங்களை ஈர்க்கும் தன்மை, நல்ல சக்சஸை ஈர்க்கும் தன்மை. அதாவது நீங்க வந்து எனக்கு ஒண்ணும் வேண்டாம்ப்பா, நான் நான் சிவயோகியா இருக்கிறேன், நான் அப்படியே அ இதுல போறேன், மோட்சத்துக்கு போறேன்னா, நீங்க சூன்யம் சொல்லலாம். இல்ல சிவனை நோக்கி இருக்கணும் வாழ்க்கையில நல்லா நல்ல செல்வ செழிப்போட, நல்ல பேரும் புகழோட, நல்ல ஒரு வசீகர தோற்றத்தோட இருக்கணும் அப்படின்னா, சிவய வசி இந்த மந்திரத்த சாண்ட் பண்ணலாம். இப்போ காலம்பரை எழுந்துக்கிறீங்க, சிவராத்திரி நைட்டெல்லாம் முழிச்சிருக்கணும்னா, நம்ம வந்து அன்னைக்கு சிவலிங்கம் வீட்ல வச்சிருந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஆம் ஒரு அபிஷேகம் பண்ணணும். இப்ப நம்ம சிவராத்திரி கிட்ல கூட பான சிவலிங்கம் இருக்கு. பானலிங்கம் இருக்கு. அதுல நம்ம அபிஷேகம் பண்ணக்கூடிய சங்கு வீட்ல இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம். அந்த பானலிங்கத்த விபூதியில வச்சுட்டு, அதுல நம்ம வந்து அ அபிஷேகம்லாம் பண்ணலாம். இல்ல தனியா ஒரு கிண்ணத்துல வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இந்த விபூதியில பிளேஸ் பண்ணலாம். அதற்கு வில்வ இலை, வில்வ இலை எடுக்கும்போது மட்டும் ரொம்ப கவனத்துல வச்சுக்க வேண்டியது, 3 இலைகளாக இருக்க வேண்டும். 2ஆ இருக்கு, இல்ல 1 இருக்கு, உதிர்ந்து போச்சுன்னா அதெல்லாம் கதை கிடையாது. 3 இலைகள் இருந்தால் மட்டும் தான் நீங்க வில்வ இலையை சிவனுக்கு படைக்கணும். இல்லையா? வில்வ இலையை சரமா கட்டி, கோர்த்து கூட நீங்க சிவனுக்கு அணிவிக்கலாம். சிவ ஆலயத்துக்கு கொண்டு போய் குடுக்கலாம். சிவனுங்கிறது ஒரு ஈஸியான அ ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்க மாட்டார். பெரிய பெரிய படைகள் எல்லாம் ஒண்ணும் எதிர்பார்க்க மாட்டார். அவர் ஜாலி இல்ல. ஸோ இந்த பஸ்மன்னு சொல்லக்கூடிய விபூதி. அது எதுல வெரைட்டில செய்றாங்க. அதனோட நெறைய விஷயங்கள் எல்லாம் கலந்து பஸ்மம் அந்த விபூதி இட்டுக்கணும். அந்த விபூதி இப்படி மேல பார்த்துட்டு இட்டுப்பாங்க. உடம்பில் இருக்கும்போது நீர்த்தன்மை, அதாவது தலைக்கு டெய்லியும் சாமி கும்பிடுறோம். தலைக்கு இருக்கும் அந்த தலையில தண்ணீர் சேர்ந்துரும் இல்லையா? ஸோ அது வந்து நீரை அந்த தலையில இருக்க ஈரத்தன்மையும் இழுத்துடும். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பெண்களானாலும் சரி, மேலவா கொஞ்சமா ஒரு விபூதி இட்டுன்ட்டாலே, நல்ல பஸ்மம் மாட்டுச்சாணம், அந்த பசுமாட்டு சாண விபூதியில மட்டும் அது வைக்கும்போது, தண்ணி தலையில இருக்க தண்ணிய கூட அது இழுத்துக்குமா. அப்போ டபுள் பெனிஃபிட். சிவனையும் கும்பிட்டதுக்கு கும்பிட்டதாச்சு. நம்மளுக்கு ஃபிசிக்கலாவும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ அந்த பஸ்மம் அது கடைசியில என்ன சொல்லுது? எல்லாமே வந்து சாம்பலா தானே போகுது அப்படின்றத உணர்த்துது. பட் பஸ்மம் வந்து புரொடெக்ஷனும். அந்த விபூதிங்கிறது புரொடெக்ஷனும் கூட. உங்களுக்கு தேவைப்பட்டால் அதில ஜவ்வாது அத்தர் கலந்து நீங்க விபூதி இட்டுக்கலாம் அந்த பஸ்மல. அதுக்கப்புறம் சிவனுக்கு படையலாக நீங்க என்ன உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அத வச்சா போதும். ரொம்பலாம் டிமாண்டிங் காட் எல்லாம் கிடையாது. மலர்களை கொண்டு அர்ச்சித்து, பூஜித்து, உங்களுக்கு சிவ ஸ்தோத்திரம் தெரிஞ்சதுன்னா ஓகே. சிவதாண்டவ ஸ்தோத்திரம் சொன்னாலும் ஓகே. இல்ல ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாயன்னு மலர்களை அந்த பானலிங்கத்தின் மேலோ, இல்ல லிங்கத்தின் மேலோ போட்டு பூஜித்தாலும் ஓகே தான். அப்போ நீங்க அணிந்து கொள்ள வேண்டிய ஆடை எப்படி இருக்கணும் அப்டின்னா, கண்டிப்பா கருப்பு அணியிறது வேண்டாம். பட் மிச்ச அ எது இருந்தாலும் ஓகே தான். அதுல உங்களுக்கு வந்து அ இன்னும் கனெக்ட் பண்ணணும் அப்டின்னா, ரேக்கி பிராக்டிஷனர்ஸ் ஆம், அதுக்கு கனெக்ட் பண்ண தெரியும். அவங்க பண்ணிப்பாங்க. இல்ல நான் நார்மல் பெர்சன் அப்படின்னு இருக்கும்போது, நீங்க என்ன பண்ணுங்க, அமெத்திஸ்ட் பிரேஸ்லெட்டோ, அமெத்திஸ்ட் கல்லோ கையில இப்படி கையில வச்சுட்டோ, நம்ம பாயிண்டர்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா? அதுவும் கையில இப்படி வச்சுக்கிட்டு, ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாலும் இந்த பாயிண்டர்ஸ் ஸோ இந்த மாதிரியான அ அமெத்திஸ்ட் கல் வச்சுட்டு ப்ரேயர் பண்ணலாம். இல்ல கை நைட்ல அலைன்மென்ட் ஸ்டோன் இருக்குல்ல, சக்ராஸ் அலைன்மென்ட் பண்ணக்கூடிய கை நைட் ஸ்டோன். அப்போ கான்சன்ட்ரேட் பண்ணும்போது இந்த இந்த ப்ரோ சக்ரா சொல்லக்கூடிய ஆக்ஞா சக்ரால கான்சன்ட்ரேட் பண்ணி நிறுத்தும்போது தலை பயங்கரமா வலிக்கும். பட் உங்களுக்கு அது பழக்கம் இருந்ததுன்னா, அது பண்ணுங்க. மூச்சை உள்ளே இழுத்து வெளியில விடும்போது, பார்த்து தலை சுத்த ஆரம்பிச்சிற போது, அதனால கொஞ்சம் பத்திரமா பண்ணணும். உங்களுக்கு பழக்கம் இருந்தால் இதெல்லாம் பண்ணலாம். இல்லன்னா பரவால்ல, நார்மலாவே பூஜை பண்ணுங்க. இப்போ மூச்சை உள்ளே இழுக்கும்போது வயிறு பெருசாகணும். மூச்ச வெளிய விடும்போது வயிறு சுருங்கணும். அப்போ சுவாசத்தின் மேல் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும்போது, சரம் ஓடுறதுன்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட்ல ஓடும், இல்ல ரைட் சைட்ல ஓடும். அத நம்ம பார்த்து நம்மளுக்கு இந்த அலைன்மென்ட் இருக்கா? அப்ப நாங்க நல்லா கரெக்ட்டா பண்றோமா? இது நம்மளுக்கு வந்துருச்சா? அப்படின்னு அந்த சரத்துல கண்டுபிடிப்பாங்க. அதுக்கு பழகுறதுக்கு கொஞ்ச நாள் ஆனாலும்,
நீங்க இப்படி எப்பப்பல்லாம் உங்களால முடியுதோ, அந்த மூச்ச உள்ள இழுக்கும்போது வயிறு நல்லா பெருசாகும். இந்த குழந்தைங்க இந்த சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் இருக்குல்ல, குட்டி பாப்பாலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வயிறு உஃப்ன்னு ஊதும். அப்புறம் வெளியில சுருங்கும். அப்போ மூச்ச உள்ள இழுக்கும்போது வயிறு பெருசாகணும். மூச்ச வெளியில விடும்போது வயிறு சுருங்கணும். அந்த மாரி பிராக்டிஸ் பண்ணுங்க. ரொம்ப ஜாஸ்தியா பண்ணிடாதீங்க. தல சுத்த ஆரம்பிச்சிட போது. பட் ஒரு ஒரு 10 தடவ உள்ள இழுத்து பண்ணிட்டு, பிராணாயாமம் தெரிஞ்சவங்க பிராணாயாமம் பண்ணிட்டு, நீங்க மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கணும். நீங்க அ மந்திர உரு கன்டினியூஸா போடுறவங்களா இருந்தா, கண்டிப்பா கட்டு மந்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கட்டு மந்திரம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்க ஜபித்து அன்னைக்கு நாள் முழுக்க ஜபிக்கலாம். இரவு முழுவதும் ஜபிக்கலாம். தியானத்துல இருக்கலாம். ஆனந்த நிலையில இருக்கலாம். அந்த அப்படியே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ, அழகான ஒரு விசுவலைசேஷனா சிவனை நோக்கி தவம் இருப்பது, அவருடைய கண்கள், அவருடைய திருப்பாதம், கையில இருக்கிற டமரு, அதெல்லாம் பார்த்து அப்படியே ஆச்சரியப்படக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா? சிவன் வாசுகி பாம்பே வந்து அத்தன பெரிய பாம்பாம். அத தன் கழுத்துல போட்டிருக்காருன்னா, அப்ப சிவன் எவ்வளோ ஆஜானுபாகுவா இருந்திருப்பார் பார்த்துக்கோங்க. வாசுகி பாம்ப வச்சு தானே பாற்கடல்ல கடைந்தாங்க. அப்ப அது எவ்வளோ நீளமான எவ்வளோ பாரி வெயிட்டான பாம்பு. அந்த பாம்ப தன் கழுத்துல சும்மா கட்டி வச்சிருக்காருன்னா, அப்போ என்ன சும்மா சாமானியதா சிவன். அப்போ அத்தன பெரிய ம அப்படி ஒரு மேக்னிஃபிசன்ட்ன்னு சொல்லக்கூடிய பவர் அந்த சிவனுக்கு உண்டு இல்லையா? ஸோ அந்த சிவராத்திரி அன்னைக்கு அவர நெனச்சு நம்ம பிரேயர் பண்ணும்போது, ரொம்ப அழகான பலன்கள், ஒரு மனதுல ஒரு நிம்மதி, என்ன ம அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சில பேர் வந்து த்ரோட் சக்ரால கான்சன்ட்ரேட் பண்ணி தியானம் பண்ணுவாங்க. நீலகண்டம், கண்டம் அப்படின்னு சொல்றதுனால. ஸோ கண்ண மூடிட்டு இந்த த்ரோட் சக்ரால நம்ம எண்ணத்தை நிறுத்தி தியானம் பண்ணலாம். இந்த இந்த ப்ரோ சக்ரால, ஆக்ஞா சக்ரால எண்ணத்தை நிறுத்தி தியானம் பண்ணும்போது, இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ, அதனால கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கலாம். பட் இதெல்லாம் பழக்கப்பட்டவங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். ஸோ, சிவராத்திரி வந்து எல்லாருக்கும் தான் ஆன்மீகத்தில இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எல்லாருக்கும் தான் சிவராத்திரி அன்று கிரிவலம் போவாங்க. இல்ல நெறைய பேரு நானும் போயிருக்கேன் சிவராத்திரி அன்னைக்கு. விபூதியால் அலங்கரிப்பாங்க. விபூதியால் அலங்கரிச்சாலும் ஒரு குங்குமம் பொட்டு அவசியமா அந்த லிங்கத்துக்கு வைங்க. மலர்கள் தூவுங்க. மனசார வேண்டிக்கோங்க. எதுவுமே தெரியலன்னா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய இல்ல, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய சொன்னாலே சிவனின் அருளை பெற்றிடலாம் அன்றைக்கு.